So guys, it's me Jitto Vibes. I'm back with a video. So I hope you all are doing good and I am also doing good, guys. Before going to the video, I want to say something. Yeah, ஒரு நல்ல விஷயம் guys. நல்ல விஷயம்னா நான் ரீல்ஸ் வந்து அப்லோட் பண்ண தொடங்கியிருந்தேன். ரீல்ஸ் வந்து ஒரு நல்ல ரீச் கைஸ். அதாவது நான் ஒரு லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த ரீல்ஸ் வந்து ஒரு 30K வியூஸ் போயிருந்து. 30K வியூஸ் போய்ட்டும் போயிருந்தது இல்லாமல் ஒரு 500+ ஃபாலோவர்ஸ் ஒரே வீடியோவில். ரீல்ஸ் வந்து கிரேஸியாக ஒர்க் ஆகுது கைஸ். இந்த ரீல்ஸ் வந்து இன்னும் நிறைய போட ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அது இல்லாமல் எனக்கு எக்ஸாம் வருது கைஸ். விஷ் மீ லக் கைஸ். எப்படியாவது கடவுள் குணத்தில் எல்லாத்தையும் பாஸ் ஆகணும். ஓகே, ஓவராக பேசணும்னா இந்த வீடியோட கண்டென்ட் என்னன்னா, ஹவு டு கெட் பார்ட் டைம் இன் ஃப்ரான்ஸ். முதல்ல உனக்கு பார்ட் டைம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு பார்ட் டைம் கிடச்சி கைஸ். நான் பார்ட் டைம் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். ஒரு நாள் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஆகுது நேராகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம்ல இருந்து வெளியே வந்தேன். அவங்க கூட என்ன வெளியே அனுப்புனாங்க கூட சொல்லலாம். ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ கைஸ். see you. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்ட் டைம் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்ட் டைம் பார்க்கணுன்னா உங்களுக்கு பார்ட் டைம் பார்க்கணும் ஒரு ப்ராப்பரான மைண்ட் செட் இருக்கணும் கைஸ். ஆமாம், மைண்ட் செட் தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் ஃப்ரான்ஸில் இங்கே வந்துட்டு லிமிட்டடான அமௌண்ட்லேயே நீங்கள் பட்ஜெட்லேயே ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழலாம். அதுவும் இல்லாமல் ரோன் மாதிரி ஒரு கண்ட்ரி சைடில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழலாம். மைண்ட் செட் நல்லா மண்டல எடுத்துக்கோங்க. மைண்ட் செட் முக்கியம் பிகிலே. செகண்ட் வந்து அதுக்கு ஒரு ஃப்ரெஞ்சில் ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். அதுதான் ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதில் வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் காலேஜில் படிக்கிறத மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் முன்னாடி நீங்கள் இந்தியாவில் ஏதாவது பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை பார்த்தேன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனாலும் சும்மா டம்மியாக தான் மென்ஷன் பண்ணுங்க கைஸ். நான் வந்து பார்ட் டைம் பார்க்க ஒரு ஃப்ரெஞ்சில் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணேன். அதுக்கு அதை வேணா நான் உங்களுக்கு போடுறேன். அதில் அந்த ரெஸ்யூமில் வந்து நான் என்னென்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தேன்னா, KFCயில் ஒரு 6 மாதம் வேலை பார்த்துருக்கேன். வேறு மெக்டானல்ட்ஸில் ஒரு 6 months ஒர்க் பண்ணியிருக்கேன். வேறு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியில் ஒரு 8 months ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி இப்படின்னு ஒரு 3 ஹோட்டலு போட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் செஃப்பாக வேலை பார்த்துருக்கேன். அப்படி இப்படின்னு போட்டு பில்டப் பண்ணி இப்போ ரெஸ்யூம் ரெடி பண்ணேன் கைஸ். நான் அந்த மாதிரி வேலைலாம் பார்க்கல. எல்லா கடையிலும் நான் ரெகுலர் கஸ்டமர். ரெஸ்யூமை முதல்ல ரெடி பண்ணுங்க கைஸ். முதல்ல ரெஸ்யூம் இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. அதுவும் ஃப்ரெஞ்சில். நோ இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கே இங்கிலீஷ்னா என்னென்ன தெரியாது. ஏன்னா திஸ் பீப்புள் இக்னோர் இங்கிலீஷ் கைஸ். நீங்கள் இருக்க ஏரியா பாருங்க. நீங்கள் இருக்க ஏரியாவில் என்னென்ன கடை இருக்குதோ எல்லா கடையிலையும் கொண்டு கொடுங்க. முக்கியமாக ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கேஃபேஸ் எல்லாத்துலேயும் கொடுங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் கேஃபேஸில் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஆள் தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா அப்பப்போ வேலை விட்டு வருவாங்க போவாங்க. ஏன்னா உங்கள் லக் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லக். ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபேஸ் தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் கஃபேல வந்து நீங்கள் எங்கெங்கே பார்க்குறீங்களோ எல்லா இடத்துலையும் உங்கள் ரெஸ்யூமை கொடுங்க. ரெஸ்யூமை நீங்கள் கொடுத்த உடனேயே ஒரு கடையில் நீங்கள் இப்போ சப்போஸ் நான் ஒரு சினாரியோ சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு கடையில் போய் ரெஸ்யூமை கொடுக்குறீங்க. கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சு தெரியுமான்னு கேட்பாங்க. அதுவும் ஃப்ரெஞ்சிலே கேட்பாங்க. நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் ஒரு 1 month ஆகி ஃப்ரான்ஸுக்கு வந்துருக்கீங்க. ஃப்ரெஞ்சுன்னா உங்களுக்கு என்னென்னு போஞ்சூர் சவா தான் தெரியும். அந்த மாதிரினா அவங்க பேசுறதே கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் நாலேஜில் போங்க. ஃப்ரெஞ்சில் நீங்கள் ஒரு பில்டப் பண்ணிட்டு போங்க. எதாவது கேட்டால் சமாளிக்கிற மாதிரியே ஃப்ரெஞ்சில் பேசிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்யூமும் கிடையாது, மைண்ட் செட்டும் கிடையாது. ஃப்ரெஞ்ச் இருந்தால் தான் இங்கே ஃப்ரான்ஸில் வந்து பார்ட் டைம் பார்க்க முடியும். ஏன் ஃப்ரெஞ்ச் இல்லைன்னா பார்க்கவே முடியாதோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஃப்ரெஞ்ச் இல்லாமலும் பார்க்கலாம். எனக்கு வந்து பார்ட் டைம் கிடச்சிருந்து நான் ஃப்ரெஞ்சு தெரியாமல் தான் போயிருந்தேன். எனக்கு ஃப்ரெஞ்ச் தெரியாமல் கிடச்சிது. ஆனால் ஃப்ரெஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு பார்ட் டைம் பார்க்குறது வந்து ஒரு நரகம். லிட்டரலாக நரகம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் இப்போ ஒரு நீங்கள் கடையில் நிற்கிறீங்க. கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு கஸ்டமர் வராங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஃப்ரெஞ்சில் தான் உங்களை சொல்லுவாங்க. என்ன பண்ணீங்க? டிரான்ஸ்லேட்டர் எடுத்து கொடுக்கலாம். ஆனால் எத்தனை கஸ்டமர்கிட்ட கொடுக்க முடியும்? அது ஒர்க் அவுட் ஆகுது கைஸ். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பார்ட் டைம் பார்க்குறோன்னா. அதனால ஃப்ரெஞ்சு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஊர்லேருந்தே படிச்சுட்டு வாங்க. இங்கே வந்து கூட படிங்க. என்ன மாதிரி நானும் A1 லெவல்லாம் முடிச்சு தான் வந்தேன் இங்கே. ஸோ அது வந்து எனக்கு பெரிய அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஓகே. எனக்கு ஒரு ஃப்ரெஞ்சை பற்றி ஒரு நாலேஜ் கிடச்சிது. அது வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கே நீங்கள் நிறைய டைம் கொடுங்க. இந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்க, மக்கள் எந்த மாதிரி பேசுவாங்க, எந்த மாதிரி அசன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கே கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து ஓவர் நைட்டில் படித்து முடிக்கிற விஷயம் இல்லை கைஸ். அது ஸ்லோவாக
கேட்டு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி டிரான்ஸ்லேட்டர் வச்சு யூஸ் பண்ணி அது என்ன மீனிங் கண்டுபிடிச்சி யப்பா இங்கே வந்து நான் கஷ்டப்படுற ஒரே விஷயம்னா இந்த ஃப்ரெஞ்சு தான். ஃப்ரெஞ்சு மட்டும் பேரியர்லனா ஃப்ரான்ஸை மாதிரி ஒரு ஊரே கிடையாது. ஒன்றும் இல்லை, ஃப்ரான்ஸ் இப்போ நல்ல ஊர் தான். ஃப்ரெஞ்ச் ஒரு லாங்குவேஜ் தானே, லாங்குவேஜ் நான் படிக்க முடியாத விஷயமா என்ன. ஹோப் இஸ் எவ்ரிதிங் கைஸ். நம்பிக்கையை தளர விடாதுங்க கைஸ். ஃப்ரெஞ்சை படிங்க. ஃப்ரெஞ்ச் இருந்தீங்கன்னா சும்மா நீங்கள் பார்ட் டைம் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது கைஸ். பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே ஹியூஜ். ஆனால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் உடனே எடுத்துருவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு ராஜா அவனுக்கு வந்து பார்ட் டைம் கிடைச்சது. அவன் வந்து இப்படி தான், அவன் இப்போ ஒர்க் பண்ணிருக்கான். அவன் வந்து ரொம்ப அவன் மைண்ட் செட்டில் ஃபுல்லாகவே பார்ட் டைம் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் பார்ட் டைம் பற்றி தான் கேட்பான். இப்போ ஒருத்தரை பார்த்தோம் வெளியே பார்க்குறோன்னா ஒரு எங்கேயாவது பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அந்த மாதிரி தான் அவன் கேட்பான். அவன் மைண்ட் செட் ஃபுல்லாகவே பார்ட் டைம் எடுக்கணும்னு இருந்தால் அவன் எடுத்துட்டான். ஒரு 3 monthsல எடுத்துட்டான். அவனும் என்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவான் பெரிய அளவுக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கற்றுக்கிட்டே இருந்தான். டெய்லி பாட்டு கேட்கறது, படம் பார்க்குறது, லேர்ன் வித் அலெக்ஸா அம்மா மட்டும் இல்லைன்னா யூடியூப்ல அலெக்ஸான்னு ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அதுலேருந்து கற்றுக்கிட்டு தான் அவனுக்கு பார்ட் டைம் கிடச்சிட்டு அவன் இப்போ டெய்லி ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அதுவும் ஒரு நல்ல பே அவனுக்கு இருக்குது. எனக்கு பார்ட் டைம் கிடச்சிது. அந்த பார்ட் டைம் ஸ்டோரி வேணும்னா தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேங்க. என் பார்ட் டைம் கதையை கேட்கணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டி என் பார்ட் டைம் கதையை உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வேணா அதாங்க பார்ட் டைமோட சினாரியோ. நீங்கள் ஃப்ரெஞ்சு ரெஸ்யூம் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா ஷாப்புக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும். ஃப்ரெஞ்சு இல்லைன்னா பார்ட் டைமில் சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் சிம்பிள். பார்ட் டைம் இல்லைங்கிறத விட நீங்கள் எப்படி கைஸ் போவீங்க? நம்ம ஊரில் ஒருத்தன் ஹிந்திக்காரன் வேலை பார்க்குறான்னா அதே சீன் தான் நமக்கு இங்கே. ஃப்ரெஞ்சு தெரியாமல் நம்ம நிற்போம் முழிச்சிட்டு பேன்னு. ஸோ அதனால ஃப்ரெஞ்சு கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சால் பண்ணலாமா? இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீங்கள் பாரிஸில் பார்ட் டைம் பண்ணலாம். பாரிஸில் வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸ், டூரிஸ்ட் வந்து போவாங்க வருவாங்க. அதனால பாரிஸில் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தேவைதாங்க. ஆனால் என்ன இங்கே கண்ட்ரி சைடில் இருக்கிற மாதிரி பாரிஸில் இருக்காது. பாரிஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமான சிட்டி. பாரிஸை பற்றி எதுவும் வீடியோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டி கண்டிப்பாக நான் போட்டுகிட்டே இருப்பேன். அண்டு நல்ல சப்போர்ட் கைஸ். யூடியூப் வந்து என்ன சூப்பராக ஒரு ரெகக்னேஷன் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ மேக் பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் இன்னும் இந்த 2 வீக்கும் வந்து எனக்கு எக்ஸாம் இருக்குது. அது வந்து என்னோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ். செமஸ்டரை காலி பண்ணிட்டேன்னா ஐ வில் பி ஃப்ரீ ஃபார் 3 months. அதுக்கப்புறம் எனக்கு கிளாஸ் வந்து அடுத்த செப்டம்பர் தான். எக்ஸாம் மட்டும் ஹார்ட் ஒர்க்கை போட்டு முடிச்சிடலான் இருக்கேன். முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பாரிஸு போய் பார்ட் டைம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் வேலை பார்க்க போகிறேன் கைஸ். அதுக்கப்புறம் நிறைய பிளான்ஸ் இருக்குது கைஸ். அது எல்லாமே உங்களுக்கு ஒன்றா இந்த வீடியோ மூலமாக என்ன பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அண்டு ஹாப்பி டு ஷேர் யூ த இன்ஃபர்மேஷன் பிளா 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 பிளா. ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். ஹாப்பி டு ஹெல்ப் யூ கைஸ். வேற தட்ஸ் இட். இதெல்லாம் சும்மா ஒரு ஓவராலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். பார்ட் டைம் எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃப்ரான்ஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி கைஸ். சந்தோஷமாக வாங்க, ஃப்ரெஞ்சை கற்றுக்கிட்டு வாங்க. ஃப்ரெஞ்ச் இல்லாமல் ஃப்ரான்ஸுக்கு வராதுங்க. ஐ வில் அட்வைஸ் யூ. ஒன் அட்வைஸ் ஐ வில் கிவ் யூனா அதுதான். ஃப்ரெஞ்சை படிச்சுட்டு நீங்கள் ஃப்ரான்ஸ் வந்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த beautiful city guys, beautiful city in the Europe. That's it for me guys. So இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் லைக் பண்ணுங்கள். அண்டு இந்த வீடியோ யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து கொஞ்சம் 1600 இருக்குன்னு நினைக்கிறேன். 650. ஆமாம், 1650 இருக்குது. அண்ட் ஐ ஆம் ஸ்டில் க்ரோயிங். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு அள்ளி கொடுங்க. ஸ்டே சேஃப் கைஸ். குட் வைப்ஸ் ஒன்லி. பீஸ், லவ், மியூசிக். சந்தோஷமாக இருங்க. எப்போவும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் லவ் கைஸ். நோ நெகட்டிவிட்டிஸ், ஒன்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். blah blah blah. So see you in another video. I hope this video will be useful for you. Over பேச வேண்டாம். Bye da mame. Bye bye. மறக்காம subscribe பண்ணிரு.